ஐடி விங் சார்பாக 4 மாவட்ட ஐடி விங் நிர்வாக ஆலோசனை கூட்டத்திற்கு தலைமை பொறுப்பினை ஏற்றிருக்கின்ற கழக ஐடி விங்கினுடைய செயலாளர் சட்டமன்ற உறுப்பினர் அன்பு சகோதரர் பிரபு அவர்களுக்கும், ஐடி விங் மகளிர் அணியினுடைய செயலாளர் திருமதி இசிகா அவர்களுக்கும், இறுதியாக சிறப்புரையாற்ற இருக்கின்ற இன்று தமிழகம் முழுவதும் மக்கள் பிரச்சனைக்காக போராடி வருகின்ற இளைஞர் பட்டாளத்தின் எழுச்சி நாயகன் ஆர்கே நகர் சட்டமன்ற உறுப்பினர் கழகத்துடைய துணை பொதுச் செயலாளர் அருமை அண்ணன் டிடிவி தினகரன் அவர்களே, இந்த நிகழ்ச்சியை நல்ல முறையில் ஏற்பாடு செய்து நடத்தி கொண்டிருக்கின்ற ராமநாதபுரம் மாவட்ட கழகத்துடைய செயலாளர் அன்பு சகோதரர் ஆனந்த் அவர்களே, வரியவிருந்து சிறப்பு செய்திருக்கின்ற தலைமை கழகத்துடைய நிர்வாகிகளே, அனைத்து பொறுப்பாளர்களே, உங்கள் அனைவருக்கும் எனது பணிவடைந்த வணக்கம். இன்னைக்கு நடக்கிற நிகழ்ச்சி ஐடி விங்கில பொறுப்பாளர்கள் எவ்வாறு செயல்பட வேண்டும், நம்ம ஆற்றிய பணிக்கு என்னென்ன நன்மைகள் கிடைச்சிருக்கு, இது தொடர்பா ஒரு 4 மாவட்ட நிர்வாகிகள் அழைச்சு இன்னைக்கு கூட்டம். எனக்கு பொதுவா செல்லு வச்சிருக்கேன், ஆன் பண்ணுவேன், ஆஃப் பண்ணுவேன், அதுக்கு மேல உள்ள எனக்கு எதுவுமே தெரியாது. கொஞ்சம் ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி வரைக்கும். அதுக்கு பிறகு நான் செல்ல நோண்ட ஆரம்பிச்சது எப்பன்னு பார்த்தா, மறைந்த முதல்வர் இதேவும் புரட்சி தலைவி அம்மா ஆட்சியில் இருக்கிற வரைக்கும் தியாக தலைவி சின்னம்மாவும் அண்ணன் டிடிவி தினகரனும் நல்லவங்க. யாருமே இந்த குடும்பத்தை பத்தி பழிச்சு பேசல. அம்மாவோட மறைவிற்கு பிறகு ஒரு கூட்டம் கிளம்புது, சின்னம்மா குடும்பத்தை பத்தி ஒரு தவறான செய்தியை மக்கள்கிட்ட பரப்புது. அந்த ஒரு சூழலையும் கூட ஒரு தொண்டனை எடப்பாடி பழனிசாமிய தியாக தலைவி சின்னம்மா ஒரு முதலமைச்சர் ரேஞ்சுக்கு உட்கார வச்சுட்டு சிறைக்கு போறாங்க. அடுத்த ஒரு அதிர்ச்சி, தியாக தலைவி சின்னம்மா அவர்களால் அறிமுகப்படுத்தப்பட்ட புரட்சி தலைவி அம்மா அவர்களால் தமிழ்நாடு முழுவதும் பவனி வர செய்த சிறந்த நாடாளுமன்ற உறுப்பினராக பொறுப்பை பெற்ற, கழகத்தில் பொருளாளராக பொறுப்பை ஏற்ற, அம்மா பேரவை மாநில செயலராக பொறுப்பை ஏற்ற, பொருளாளராக பதவி வைத்த அண்ணன் டிடிவி தினகரன் சின்னம்மாவிற்கு பிறகு நமக்கு கிடைத்த மிகப்பெரிய சொத்து. அவருடைய வளர்ச்சி ஏற்கனவே தமிழ்நாட்டில் எல்லாருக்கும் தெரியும், மிகப்பெரிய வளர்ச்சி. அம்மா இருக்கும் போதே அதை நிரூபிச்சு காட்டினாரு. தமிழ்நாடு முழுக்க பெரியகுள நாடாளுமன்ற தொகுதியில் அவருடைய சேவை எந்த அளவுக்கு இருந்ததுன்றத தமிழ்நாடு முழுக்க பார்த்தாங்க. அந்த தருவாயில ரெட்டலைக்கு கிடைக்கிறதுக்கு பணம் கொடுத்ததா மத்திய அரசு மாநில அரசு மூலியமா சிறைக்கு அடைப்பதற்கு சூழ்ச்சி வலை பின்னைப்படுது. டெல்லியிலிருந்து போலீஸ் வருது, அண்ணன் டிடிவி தினகரனை அரெஸ்ட் பண்ணி தியார் ஜலை கொண்டு போறாங்க. அப்பதான் வாட்ஸ்அப்பை நான் நோண்ட ஆரம்பிச்சேன். நம்ம ஐடி மக்கள் அந்த என்ன தேசம்ன்ற ஒரு பாடலை போட்டு நீங்க வாட்ஸ்அப்ல போட்ட செய்தி மக்கள்கிட்ட எவ்வளவு தூரம் ரீச் ஆச்சு தெரியுமா? எந்த தப்புமே செய்யாத குடும்பம் சின்னம்மா குடும்பம், அரசு அதிகாரம் இருக்கின்ற காரணத்தினால் ஒரு பொய் வழக்கை போட்டு சிறையில் தள்ளக்கூடிய ஒரு அவல நிலையை மக்களிடத்தில் எடுத்து காட்டியதன் காரணமாகத்தான் அண்ணன் டிடிவி தினகரனுடைய புகழ் இன்னைக்கு இந்த அளவுக்கு உச்சத்துக்கு வந்துச்சு. அந்த வளர்ச்சி நீங்க கொடுத்தீங்க. ஐடிவிக்கு நம்ம தகவல் தொடர்பு பொறுப்பாளர்கள் செஞ்சீங்க, நல்ல செய்தி.
ஆப்டா கொடுத்தீங்க, மக்கள் எல்லாரும் அக்செப்ட் பண்ணாங்க, நானும் பார்த்தேன். சில நேரங்கள்ல நம்ம பிரிவு மக்கள் என்ன தப்பு பண்றோம்டா, நான் தேனி மாவட்ட செயலாளர், நான் ஐடி விங் மாவட்ட செயலாளர் ஒரு பொறுப்புக்கு எழுதி பரிந்துரை பண்றேன்னு வைங்க, அவர் ஏதோ தப்பு பண்ணிட்டாருன்னு எடுக்கிறேன்டே வைங்க, தலைமையில சொல்லி அவர் உடனே ஒரு பதிவு போடுறாரு, தங்க தமிழ் செல்வன் இன்னொருத்தருக்கு பணம் வாங்கி கொண்டு பொறுப்புகளை போடுகிறார். நீங்க என் மேல உள்ள கோபத்துல பதிவை போட்டு விட்டுறீங்க. ஆனா அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்துக்கு அந்த பாதிப்பு மிகப்பெரிய பாதிப்பு. இந்த கட்சியிலேயே இப்படியாடா நடக்குது. நாங்களும் எத்தனையோ கட்சியை பார்த்துட்டோம். இந்த கட்சி ஒரு நல்ல கட்சி, தமிழ்நாட்டில் வளர்ந்து வர்ற கட்சி, அடுத்து ஆட்சி அமைக்கக்கூடிய கட்சி அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம். இந்த கட்சியிலையும் உட்பூசல் இப்பயே ஆரம்பிச்சிருச்சான்றது வெளி உலகத்துக்கு தெரிய வரும். அந்த மாதிரி ஒரு தவறான செய்தியை நீங்க பதிவு பண்ணக்கூடாது. இன்னொன்னு, கோபத்தில் நீங்க நிறைய செய்தியை போடுறீங்க, அடிச்சு வெட்டுன்றீங்க, குத்துன்றீங்க, விரட்டான்றீங்க, விடாதரான்றீங்க. அதெல்லாம் நீங்க ஒரு பேச்சுக்கு செயலுக்கு நல்லா இருக்கும். அதுவே அந்த கோபம் எல்லாம் குறைச்சு ஒரு செய்தி நீங்க அப்ளை பண்ணணும். நம்ம புரட்சி தலைவர் எம்ஜிஆருடைய வரலாறை நான் பதிவிட பார்த்தேன். நீங்க போட்டிருந்தீங்க, அழகா போட்டிருந்தீங்க, தலைவர் படம், புரட்சி தலைவர் எம்ஜிஆருடைய வரலாறு. அதுல என்ன போட்டிருக்கீங்கன்னு சொன்னா, பிறந்த நாள் அன்னைக்கு, இன்னைக்கு நினைவு அன்னைக்கு புரட்சி தலைவர் எம்ஜிஆர் பிறந்தது 1917, வீட்டை துறந்தது 1927, திரையுலகில் நுழைந்தது 1937, கதாநாயகனாக நடித்தது 1947, திமுகவில் இணைந்தது 1957, எம்எல்ஏவாக உருவானது 1967, தமிழ்நாட்டின் முதலமைச்சராக உருவானது 1977, புரட்சி தலைவர் மறைந்தது 1987. நூற்றாண்டு விழா இன்னைக்கு 2017. அழகான செய்தி. ஒவ்வொரு 10 வருஷத்திலையும் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் தன்னுடைய உழைப்பை காட்டி முதலமைச்சர் ரேஞ்சுக்கு 77 வர்றான்ற செய்தி அழகா பதிவு பண்ணீங்க. இது அழகான செய்தி. எல்லா மக்களும் லைக் பண்ணுவாங்க, திமுக காரனும் லைக் பண்ணுவாங்க. இந்த செய்தியை போட்ட உங்க குரூப்புக்கு நான் முதல்ல நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். அதே மாதிரி நான் பேசிக்கிட்டு இருக்கேன், லைவ்ல உடனே என் பேச்சு போகுது, உலகம் முழுக்க பாக்குறேன். எனக்கு சிங்கப்பூர்ல இருந்து போன் வரும், என்ன நீங்க ஐடி விங் கூட்டத்தில் பேசுனீங்களாம்ல, லைவ் பார்த்தேன், எந்த டிவியில பார்த்தேன், இல்ல வாட்ஸ்அப்ல நான் லைவ் பார்த்தேன்டுவாங்க. அந்த அளவுக்கு டெக்னாலஜி வளர்ந்துருக்கு. இந்த குரூப் நம்ம செய்ய வேண்டிய பணி என்னன்னு சொன்னா, இன்னைக்கு அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் ஒரு மிகப்பெரிய வளர்ச்சின்னு சொல்லணும். தமிழ்நாட்டில் புரட்சி தலைவி அம்மா மறைவிற்கு பிறகு, கலைஞர் மறைவிற்கு பிறகு தமிழ்நாட்டில் துணை பொதுச் செயலாளர் சொன்னது மாதிரி யாருமே தலைவன் கிடையாது, எந்த கட்சியிலும் தலைவன் கிடையாது. இனிமேல் புதிய தலைவன் தான் உருவாகி வர, அந்த தலைவன் தான் அந்த டிடிவி தினகரன். நம்ம இந்த ஒன்று அம்மா மறைவில் இந்த 2 வருஷத்துல தமிழ்நாடு முழுக்க சந்து வந்தெல்லாம் போய் பார்த்துட்டோம். நானு புரட்சி தலைவர் எம்ஜிஆர் காலத்திலிருந்து பார்த்திருக்கேன், அம்மா காலத்திலையும் பார்த்திருக்கேன். இவர் ஊட போகும்போது என்ன ஒரு மக்கள் ரியாக்ஷன் பார்த்தா, இளைஞர் பட்டாளம், தாய்மார்கள், அனைத்து மதத்தை சேர்ந்த மக்கள் சாரசாரா வந்து பார்க்கிற செய்தியை பார்க்கும்போது, ஒரு நல்ல மனுஷன் கட்சி ஆரம்பிச்சு வர்றாரு, துரோகிகிட்ட இருந்து விடுபட்டு நல்லா வெளியில வந்துட்டாரு, இவரை நம்பினா தமிழ்நாட்டுக்கு நல்லது செய்வார்ன்ற ஒரு நம்பிக்கை இன்னைக்கு தமிழ்நாடு முழுக்க விதைக்கப்பட்டிருக்கு நம்மளுடைய உழைப்பால். அதை நீங்க ஐடி விங் பொறுப்பாளர்கள்
இன்னும் கொஞ்சம் சிரமம் எடுத்து சில விஷயங்களை சொல்லணும். உங்க சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட முக்கிய பிரச்சனை உங்க ஊர்லயே பிரச்சனையா இருக்கலாம். தண்ணி குடிநீர் பிரச்சனை இருக்கும், கம்மாய தூர் வராம அடைச்சு தண்ணி போகாம இருக்கும், எலக்ட்ரிசிட்டி கிராமங்களுக்கு வராம லைட்டு எரியாம கிடக்கும், கிராமத்தில் இருக்கிற டாய்லெட் வசதி சுத்தம் பண்ணாம பூட்டி கிடப்பான், பூட்டி வச்சிருப்பான். இதெல்லாம் ஒரு அரசாங்கம் கண்டிப்பா முழுமையா செஞ்சு வச்சிருக்கணும். அரசாங்க அதிகாரிகளுடைய அலட்சியத்தால் இந்த பணியெல்லாம் நின்று இருக்கும். நம்ம ஊர்ல இந்த செய்தி தெரிஞ்சா நீங்க அதை வாட்ஸ்அப்ல கலெக்டருக்கு போடுங்க, பிஓ திட்ட அலுவலருக்கு போடுங்க, பிடிஓவுக்கு போடுங்க. அந்த பகுதியில் இருக்கிற மக்கள் உங்களை பாராட்டுவாங்க. நீங்க போட்ட செய்தி அங்க ரீச் ஆச்சாக்க அதை அந்த டாய்லெட்டவோ மின்சாரத்தவோ இல்ல இதவோ சரி பண்ணி கொடுத்தா அந்த பகுதி மக்கள் நம்மளை பாராட்டுவா. அந்த பாராட்டு நம்ம கட்சிக்கு கிடைக்கிற பாராட்டு. அப்படி கொஞ்சம் முற்போக்கா ஒரு சிந்தனையை போட்டு பேசினவங்க எல்லாம் சொன்னாங்க, நம்ம வளர்ந்துட்டோம், அடுத்த முதல்வர் நம்ம தான், அடுத்து ஆட்சியை பிடிக்கிறது நம்ம தான், எல்லாம் சரிதான். ஆனா இன்னைக்கு மத்தியில் இருக்கிற பிஜேபி சர்க்காரும் மாநிலத்தில் இருக்கிற எடப்பாடி பழனிசாமி அரசும் சட்டத்தை கையில் வச்சுக்கிட்டு நம்மளை எந்த அளவுக்கு ஒடுக்கணுமோ அந்த அளவுக்கு ஒடுக்க பார்க்குறாங்க. நமக்கு ஆயுதமே மக்கள் நம்ம கிட்ட நல்லா இருக்காங்க, நிச்சயமா ஓட்டு போடுறதுக்கு தயாரா இருக்காங்க. வரக்கூடிய தேர்தல் நாடாளுமன்ற தேர்தலாக தான் இருக்கும். எங்களுக்கு சட்டமன்றத்துக்கு ஒரு 20 தொகுதிக்கு இடைத்தேர்தல் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. அந்த தேர்தல் களத்தில் ஐடி விங் பொறுப்பாளர்கள் மிகப்பெரிய ஒரு உன்னதமான பணியை நீங்க செய்யணும். மாவட்ட செயலாளரோட போகணும், ஒன்றிய செயலாளரோட போகணும், நகர செயலாளரோட போகணும் இல்லாம நீங்களே தெரு தெருவா போய் அந்த டிடிவி தினகரனுடைய பெருமை, அவர் செய்யக்கூடிய சேவை, நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் என்ன செய்ய போறோம், இதெல்லாம் நீங்க கிராமங்கள்ல தெரு தெருவா போய் பறைசாற்றி ஊடகங்கள் வாயிலா இந்த வாட்ஸ்அப் வாயிலா சொல்லி நம்ம கட்சியினுடைய புகழை வளர்க்கணும், கோபத்தை தவிர்க்கணும். சில தவறான செய்திகளை நீங்க போடக்கூடாது. பார்க்கிறேன் நிறைய உங்களுக்கு புகழ்ச்சின்னு சொல்லி மாவட்ட செயலாளர் புகழ்ந்து போடுறீங்க, ஒன்றிய செயலாளர் புகழ்ந்து போடுறீங்க. பார்த்தா அடுக்கடுக்க எனக்கெல்லாம் ஒரு நாளைக்கு பார்த்தா 3000-4000 செய்தி வந்துகிட்டு இருக்கு, டர்ன்னு கொட்டும். பார்த்தா ஒரே செய்தியா இருக்கும், போர் அடிச்சு போகும். அதெல்லாம் கொஞ்சம் கட் பண்ணுங்க. ரொம்ப போட ஆரம்பிச்சீங்களாக்க பாக்குறவன் என்னடா ஒரே மாதிரி செய்தியை போடுறாங்க அப்படின்னு சொல்லி கடுப்பாயிருவாங்க. சில விஷயங்கள்லாம் கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணி, ஏண்டா ஒரு குரூப்ல 15 பேர் இருக்கீங்க, போட்டா போட்டுக்கிட்டே இருக்காங்க. நான் டெலீட்டும் பண்ண முடியல, என்னால டெலீட் பண்ணா டோட்டல் குரூப்பும் டெலீட் ஆகி போகும். ஆனா வாட்ஸ்அப் நிறைஞ்சுக்கிட்டே இருக்கு, 4000-5000 டெய்லி ஒரு செய்தி வந்துகிட்டு இருக்கு. அதை நான் டெலீட் பண்ணோம்னா எனக்கு முடியல, எனக்கு தெரியல. அப்படிலாம் இல்லாம கொஞ்சம் முறைப்படுத்தி தன்னைத்தானே சிந்திச்சு பார்த்து, ஏண்டா இப்ப இருக்கிற ஐடி விங்கில் படிச்ச பசங்க நிறைய இருக்கீங்க, டெக்னாலஜி நிறைய தெரிஞ்சிருக்கு உங்களுக்கு. நம்ம தலைமை ஐடி விங்கு பொறுப்பாளர்களும் உங்களுக்கு சில கிளாஸஸ் எல்லாம் எடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க, நல்ல பக்குவமா வர்றீங்க. அதை முறையா பயன்படுத்தி நம்ம கட்சி அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தின் வளர்ச்சிக்கு நீங்கள் பெருந்துணையாக இருக்க வேண்டும் என கேட்டு சிறப்பாக ஏற்பாடு செய்து கலந்து கொண்டு சிறப்பித்த அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றியை கூறி விடைபெறுகிறேன். வணக்கம்.